தெய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நாம் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் முற்றாலியம் துணையே. எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவருளினாலே இன்று நாம் கந்த புராணத்தை 121வது அமர்வாக சிந்திப்பதற்கு திருவருள் கைகூடியமைக்காக எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவடிகளை போற்றியும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடிகளை போற்றியும் நாம் கந்த புராணத்திற்கு செல்வோம். மாயையானவள் காசிப முனிவரோடு சேர்ந்து அசுரர்களை பிறப்பிக்கின்றாள். எப்படியெல்லாம் அசுரர்களை தோன்றினார்கள் அப்படின்றத நாம் சென்ற அமர்விலே பார்த்தோம். மொத்தம் 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்களோட ஒரு பெண்ணு 3 ஆண் குழந்தைகள். இவர்களோடு வியர்வையில் தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மன் கூட 30,000, சிங்கமகாசுரம் கூட 40,000, யானமகாசுரம் கூட ஒரு 30,000, அதுக்கப்புறம் வைகரையில் ஒரு 60,000, அசமுகி அந்த சூர பொண்ணு கூட ஒரு 30,000, அவங்க கூட ஒரு 30,000 வெள்ளம். இவ்வளவு வெள்ள சேனைகள் அசுரர் குலத்திலே தோற்றுவிக்கிறார்கள். ஒரு இரவு தான், ஒரே ஒரு இரவு இவ்வளோ பேரையும் தோற்றுவிக்கிறாங்க. சூரியன் உதிக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம பிள்ளைங்களெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஏன்னா ஒருத்தர் 2 பேருனா தொட்டிலில் கெடுத்து அப்படியே பார்த்துடலாம். ஆமாம், இது கோடிக்கணக்கானவர்கள் இவ்வளோ பேரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் நின்று பார்க்க முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே வானத்தில் தோன்றி அங்கேருந்து பிள்ளைகளை எல்லாம் பார்க்குறாங்க. அப்போது தாயும் தந்தையும் யார், அந்த அசுரர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய காசிப முனிவரும் மாயையும் அங்கே இருந்து பார்ப்பதை கண்ட பிள்ளைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் யார், சூரபத்மன். அவன் என்ன சொல்கிறான், தம்பிமார்களே வாங்க, நம்ம அப்பா அம்மா தோன்றி இருக்கிறாங்க, அவங்கள நாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த காசிப முனிவரையும் மாயையும் விழுந்து வணங்கி எழுந்து வணங்கி நிற்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இப்போது இந்த பிள்ளைங்களை யாரும் வளர்க்கலை, புரியுதுங்களா? அந்த குழந்தை பிறகுது, இட்டும் போய் மண்டபத்தில் உட்கார வச்சு நீங்கள் இங்கே இருங்களான்றாங்க. வளர்ந்துட்டுவோம். இந்தமாரி இந்த எவ்வளோ வசதியாக இருக்கும். குழந்தைய பெற்று தொட்டிலில் காட்டி இப்படி தம்பி நீ நல்லா இங்கே வளர்ந்துக்கிடான்னா அவன் ஏஞ்சி வரும்போது நல்லா பெரியவனாக ஏஞ்சி வந்தால் எவ்வளோ வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுன்றது, சின்ன குழந்தைகளை வளர்க்குறதுன்ற பெரிய பாடு நமக்கு. அதான் அது அச்சுன்னுச்சுன்னா ஐயோ தெரியல என் புள்ள தும்பிச்சானே அப்படின்னு பண்ணுவோம். தெரியலையா, சும்மா எறும்பு கட்சி அழுதா கூட தெரியல புள்ள என்னமோ தெரியல 1 மணி நேரமாக அழுது நிற்குதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் குழந்தைய வளர்க்குறது அப்படின்றது நமக்கு பெரிய படாது இருக்குது. ஆனால் மாயையானவள் இத்தனை கோடி பேரையும் என்ன பண்ணுறா, அப்படியே குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்து கொண்டு போய் உட்கார வச்சிடறான். எல்லாம் ஒரு யாமம் 1 மணி நேரம் தான். ஒரு யாமம் என்பது எத்தனை மணி நேரம், 4 மணி நேரம். அதை கால் பகுதி 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்தில் சூரபத்மனை பெற்றெடுத்து அவங்க கூட 30,000 அசுரர்களை பெற்றெடுத்து வளர்த்து கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சிடறான். அதுக்கப்புறம் 2வது யாமம், அதான் ஒரு யாமன்றது எத்தனை மணி நேரம் சொன்னேன், 4 மணி நேரம். கால் யாமத்தில் சூரபத்மன், 2வது கால் யாமத்தில் சிங்கமுகன், 3வது கால் யாமத்தில் தாரகாசுரன், 4வது கால் யாமத்தில் அசமுகி. எல்லாம் 1 மணி நேரம் தான்.
அப்போ அரை மணி நேரம் கணவன் மனைவியாக கூடுவது, இன்பம் திளைப்பது, குழந்தை பெறுவது. அரை மணி நேரம் வளர்த்து கொண்டு போய் உட்கார வச்சிடும். மீதி இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரம் வைகறை பொழுதுல 60,000 பேர், இவ்வளவு பேரையும் அங்கே ஆசீர்வாதம் பண்ணின்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போ காசிப முனிவருடைய உபதேச படலம் இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடியது. பெற்றோர்கள் 2 பேரும் அங்கே வந்து நின்று காட்சி அளித்த உடனே சூரபத்மன் என்ன பண்ணுறான்? சூரபத்மன் அவன் தானே முத பிறந்தான், அதனால அவன் தான் தலைவன். அவன் எல்லாரையும் கூப்பிட்டு வணங்கி, அப்பா அம்மாவே, நீங்கள் எங்களை பெற்றெடுத்தவர்கள், எங்களை வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்குனீங்க. நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? எந்த காரணத்திற்காக என்னை பெற்றீர்கள்? அந்த காரணத்தை சொல்லுங்க. எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னு சூரபத்மன் கேட்குறான். இப்போ அவர்களுக்கு காசிப முனிவர் உபதேசம் செய்கின்றார். காசிப முனிவர் சூரபத்மனுக்கு மட்டும் உபதேசம் செய்யவில்லை, நமக்கும் சேர்த்துத்தான் உபதேசம் செய்கின்றார். நமக்கு ஒவ்வொரு முறையும் சைவ சித்தாந்த வகுப்பு நடத்தும் போது சில எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுகளை சொல்லும் பொழுது நமக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். இப்போ காசிப முனிவர் என்ன பண்ணுறாரு? பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கின்றார். என்னன்னு கேட்டா, அழகான 3 பிள்ளைகளே, ஆற்றல் படைத்த 3 பிள்ளைகளே, உறுதி ஒன்றினை உணர்த்துகின்றனன். உறுதியாக ஒன்றை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். என்ன சொல்கிறேன்? அரை கழல் மைந்தர்கள், அழகாக ஒலிக்கின்ற கழல்களை அணிந்த கால்களை உடைய பிள்ளைகளே. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? காலில் கழல் அணிகிறாங்க. வீரக்கழல் அணிவது நம்முடைய மரபு. அந்த மாதிரி அந்த வீரக்கழல் அணிந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, மாதவ நெறிதனில் மூவிரும் நிற்றீர். 3 பேரும் தவநெறியிலே நிற்க வேண்டும். அந்த தவநெறியிலே எவ்வாறு நிற்க வேண்டும் என்பதை நான் உண்மைப்படி உங்களுக்கு உரைக்கின்றேன். உண்மையான தவம்ன்றது என்ன அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா அடுத்த பிறவியும் நான் பிறக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது இந்த வாழ்க்கையில் நேற்று ரொம்ப முந்தா நாள் அருமையான ஒரு நாள், வாழ்நாளிலே மிக உன்னதமான நாள். நாம் செய்த தவத்தினுடைய ஒரு சிறு பகுதியை அனுபவித்து உணர்கின்ற ஒரு நாள், முந்தா நாள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில் ஆயம். சிவபெருமான் எனக்கு கொடுத்த கைலாய காட்சி. அப்பர் பெருமானுக்கோ ஞான சம்பந்தருக்கோ அல்லது சுந்தரர் பெருமானுக்கோ கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த பூ உலகத்திலே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இறைவனுடைய திருவருள், சிவபெருமானுடைய திருவருளை யாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் அதுவும் யாம் செய்த தவம்தான். அது எந்த பிரிவில் நாம் என்ன தவம் செஞ்சோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் சாமி நமக்கு கைலாய காட்சியை கொடுத்துருக்கிறார். அந்த கைலாய காட்சி கொடுத்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாகி முந்தா நாள் தான் அந்த கைலாய மூர்த்திக்கு சுயம்பு கைலாயம். எல்லாரும் வந்து ஒரு முறை நீங்கள் பார்க்கணும். கைலாய மலைக்கு சென்று பார்க்க முடியாதவர்கள் எல்லோரும் ஒரு முறையாவது இந்த சுயம்பு கைலாயத்தை வந்து பார்த்து வணங்கினாவே போதும். நேற்று வந்தவர்கள், முந்தா நாள் வந்தவங்க எல்லாரும் தவ வலிமை உடையவர்கள். ஏன்னா அந்த தவம் இருந்தவங்க மட்டும்தான் அந்த பிரதிஷ்டைக்கு வர முடியும். அதனால தான் நான் யாரையுமே கூப்பிடல. அங்கே இருக்கு, யாரெல்லாம் செய்தி கேட்டு வர்றாங்களோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமேஷ் ஐயா சொன்னார், திருவாசகம் முற்றுவதல். அப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டோம், கைலாயத்தை அங்கே கொண்டாந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைலாயத்தை அன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணாச்சு. அதாவது சுயம்புவா இவ்வளோ நீட்டு தான் இருக்கும் ஒரு கைலாய மலையை இவ்வளோ அகலத்தில் சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார். 2019 நாம் கைலாயத்துக்கு போகணுன்னு எவ்வளோ முயற்சி செய்து 2022 அவர் அப்பர் பெருமானுக்கு காட்சி கொடுத்த நாளில் நான் என்ன பண்ணுறேன், சங்கராபுரத்தில் வேடியப்பருக்கு குடமுழுக்கு முடிச்சுட்டு வரேன். என்னால் அங்கேயும் பார்க்க முடியல, வாங்கிட்ட வந்து கைலாயத்தையும் பார்க்க முடியல, நீ மாட்டு இழுத்து அடிக்கிற. இந்த மாதிரி தான் பண்ணின்னு இருந்தா என்ன அர்த்தம்? அப்பர் பெருமானுக்கு
கொண்டாந்து இங்கே காட்சி கொடுத்த என்னை ஏன் இந்த மாதிரி இழுத்து அடிக்கிற அப்படின்னு ஒரு வெறுப்பில் இருக்கும்பொழுது தான் அவர் எனக்கு அந்த காட்சியை கொடுக்குறார். தலையில் பட்டம் யாரு கட்டினாங்க? இல்லை, அவன் தான் முதல்ல தொட்டது, அந்த திருமேனியை தொட்டது அவன் தான். அதனால் அந்த மரியாதை அவனுக்கு போய் சேருது. தவம்னா என்ன அப்படின்றது தான். அப்போ ஒரு ஐயா வேண்டினார். வேண்டும் பொழுது என்ன சொன்னார்? எங்களுக்கு முக்தி நெறிய கொடுங்க சாமிகிட்ட வேண்டுன்னாரு. சிவபெருமான்கிட்ட நிறைய நாம் தவறாக நினச்சிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் முக்தியை தரக்கூடியவர் அப்படி மட்டுமே நினச்சிக்கிறோம். சிவபெருமான் முக்தியை தருபவர் தான், இல்லைன்னு சொல்லலை. முக்தினா என்னது? இறப்பு, சிவபெருமானுடைய திருவடியில் சேருதல். அதுக்கா பிறந்தோம்? அதுக்கு முக்தி தான் நமக்கு வேணும்னா என்ன பண்ணிடலாம்? பிறந்து அப்படியே இறந்துடலாம். சாமி என்னை இட்டுக்கோ அப்படின்னு இறந்துடலாம். அதுக்கு பிறக்காமலே இருந்துடலாம். பிறந்து இறக்கிறதுக்கு எதுக்கு ஒரு தாய்க்கு நாம் ஒரு கொடுமையை ஒரு வழியை கொடுக்கணும்? அதுக்கு என்ன பண்ணிடலாம்? பிறக்காமலே இருக்கலாம். பிறக்காமல் இருக்கணும்னா பிறவி அறுக்க வேண்டும். பிறவி அறுக்கன்னா பாவம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு சிவபெருமானுடைய திருவருள் வேண்டும். பிறந்தாச்சியா, சினிமா தியேட்டருக்கு காசு எடுத்து வந்தாச்சு. எங்கள் அப்பா, நான் வந்து +2 படிக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் ஹாஸ்டலில் இருக்கலாம் கூட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு போனேன். அன்னைக்கு பார்த்து எங்கள் அப்பா ஹாஸ்டலில் என்ன பார்க்கறதுக்கு வந்துக்கிறாரு. சுற்றி சுற்றி பார்த்துட்டு பையனை காணோம். எங்கன்னா சினிமா தியேட்டரில் இருக்கிறான். டிக்கெட் எடுத்துன்னு வந்துட்டார். நாங்கள்லாம் நல்லா அழகாக படம் பார்த்துன்னு இருக்கிறோம். இடைவேளை நேரம். பக்கத்துலேருந்து கூப்பிட்றாரு, மவனே படம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. பார்த்தா எங்கள் அப்பா, அப்பா கோச்சிக்காதீங்க, இத்தனை நாளாக எதுவும் போகலை, இன்றைக்கி தான் எல்லோரும் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். சரி சரி வந்தல்ல, மீதி படத்தையும் பார்த்துட்டு போ, நானும் உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு மீதி படத்தையும் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு போகிறோம். இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்குறது தப்பாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லிட்டாரு? காசு வாங்கிட்டு தானே வந்த, டிக்கெட் வீணாகக்கூடாது, படத்தை பார்த்துட்டு. அந்த மாதிரி நான் பிறவி எடுத்து வந்தாச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மனித பிறவி எடுத்து வந்தாச்சு. வந்த பிற்பாடு சிவனே சிவனே எனக்கு முக்தி கொடுறான்னா எதுக்கு கேட்கணும்? அதுக்கு எடுத்துக்கு நாம் பிறக்கணும். பிறவி எடுத்து வந்த பிறகு பிறவிக்கான இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த பிறவியில், ஏன்னா வேற எந்த பிறவியில அனுபவிக்க முடியாத ஒரு வாய்ப்பு இந்த மனித பிறவியில் மட்டும்தான். அதனால இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை எனக்கு கொடு. அது எந்த இன்பம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அந்த இன்பத்தை கொடு. ஒருத்தவனுக்கு பொன் பேரில் இன்பம் கிடைக்கும், ஒருத்தவனுக்கு பொருள் பேரில் இன்பம் கிடைக்கும், ஒருத்தவங்க தனியாக உட்காந்துன்னு சுயமாக தின்னுனே இருக்கிறது இன்பம் கிடைக்கும், அவனுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த ஆன்மா எந்த இன்பத்தை விரும்புகிறதோ அந்த இன்பத்தை கொடு. அந்த இன்பத்தை அனுபவித்த பிறகு முக்தியை கொடு. அதுக்கப்புறம் பிறப்பை தராத. இன்னொரு முறை சினிமா தியேட்டருக்கு வராத, படிக்கிற வேலை பாரு, அவ்வளோதான். அதனால் சிவபெருமான் இந்த பிறவியிலே இன்பத்தையும், அதுக்கு பேர் சிற்றின்பம்னு பேர், இந்த பிறவிக்கு பிறகு பேரின்பத்தையும் தர வேண்டும். அதனால தான் இருமை இன்பம்னு பேர். அது அழகாக இந்த உபதேச காண்டத்தில் சொல்கிறார், காசிப முனிவர் சொல்கிறார். இந்த 2 இன்பமும் நாம் பெற வேண்டுமானால் சிறந்தது எது? நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும். அப்போது அவன் பிறந்து எங்கேயா காட்டில் போய் உட்காந்து நம்ம தவம் செய்யணும்னா இந்த நாடு என்னத்துக்கு ஆகுது? இவர்களுடைய காலத்திலே இவர்கள் தவம் செய்தார்கள். அந்த தவமே என்னான்னு கேட்டீங்கன்னாக்கா, திருமணம் ஆவறதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரிய தவம்னு பேர். திருமணம் ஆன பிறகு ஒரு தவம் இருக்குது. என்னது? கொண்டாட்டி விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் செய்யணும். சத்தியமாக கிடையாது, போகக்கூடாது. மனைவியோடு சேர்ந்து இன்பம் துய்த்து மக்களை பெற்று வளர்த்தெடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் தான் அந்த தவம். அது யார் ஒழுங்காக செய்யறோன்னா அது ஒரு தவம் தான். அது அதன் பிறகுதான் அடுத்த தவத்துக்கு, முக்தி தவம் அதுக்கு பேர், அந்த முக்தி தவத்துக்கு போகணும்.
நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் வழிகாட்டிட்டோமா அவ்வளோதான். இனிமேல் நாம் என்ன பண்ணணும், அடுத்த பிறவியை நாம் கட் பண்ணணும். நம்ம சந்ததியினருக்கு வழிகாட்டி விட்டாச்சு, அடுத்த பிறவியை நாம் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு சிவபெருமான பேரின்பம், மனைவியோடும் மக்களோடும் நாம் பெறக்கூடிய இன்பம் சிற்றின்பம். மனைவியோடு பெறுவது மட்டும் இன்பம் கிடையாது, அந்த குழந்தைகளை பெறுதல், அது கொஞ்சம் போது பேசுறத கண்டு மகிழ்வது, அது சிறு விளையாடலை கண்டு மகிழ்வது, அதை தூக்கி ஆனந்தத்தில் தூக்கி அமர வைத்து மகிழ்வது, அது ஓடி ஆடி விளையாடுவதை பார்த்து மகிழ்வது, அவர்கள் திருமணம் செய்து மகிழ்ச்சியோடு இருப்பதை கண்டு மகிழ்வது. இதெல்லாம் மகிழ்ச்சி, இதெல்லாம் இன்பம். இந்த இன்பத்தை நாம் பெற வேண்டும். அதுக்கப்புறம் தான் நாம் என்ன பண்ணணும், முக்தியாகிய இன்பத்திற்கு செல்ல வேண்டும். அதனால் சிவபெருமான் ஆலயத்திற்கு வந்து சிவபெருமான் முக்தியை தருபவர்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, சிவபெருமானே எனக்கு முக்தியை கொடுன்னு மட்டுமே கேட்டுன்னு இருக்காதீங்க. பிறப்பெடுத்து வந்தாச்சு, இந்த பிறவியிலே தேவையான இன்பத்தையும் எனக்கு கொடுன்னு கேளு. யார் விட்டுது, அவன் தானே தரான், நீ அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட போகிற? வச்சுங்கிறவன் அவன் கேட்டால் கொடுக்க போகிறான். கேட்கணும், தப்பு கிடையாது. ஏன் நீ போய் சிவபெருமான்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்காதீங்கன்னு ஒரு ஞானி சொல்லுவான். இந்த சிவஞானி என்ன சொல்கிறானுங்கன்னா போய் கேளுங்க. ஒரே ஒரு விஷயந்தான். நான் சினிமா தேட்டரில் உட்காந்துன்னு இருக்கிறேன். அப்போது இன்னும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற அந்த சீட்டு நமக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்ச சீட்டு அதுதான். அது ஒரு மாதிரி பொக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அப்பா அந்த இடத்துல சீட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கு, நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா ஏன் வீணாக கஷ்டப்படுற? அப்போது நமக்கு சரியாக இருக்குது இல்லைன்றது நமக்கு தான் தெரியும். நமக்கு வேற மாற்றி வேணும்னா நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. அதாவது பிள்ளை அழுகின்ற பிள்ளையை பால் தருகின்ற தாயானவள் எப்பொழுது பால் தரன்னு தேடி வந்து ஊட்டுவாதான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ என்ன பண்ணணும், அம்மா முந்தானே பிடிச்சா அம்மா பால் பத்தலையா, வேணுமா, ஆமாம் இந்தா ஒரு டம்ளர் இருந்தா குடி. இதுதான் சிவபெருமான்கிட்ட நமக்கு உண்டானதை அவர் அருள்வார். அதாவது நாம் ஒன்று இப்போ இதை மறுபடியும் சினிமா தேட்டருக்கு தான் வரணும். நான் எடுத்துன்னு வந்த டிக்கெட்டு பெஞ்சுக்கு டிக்கெட்டு தான். பெஞ்சு டிக்கெட்டில் உக்காந்துன்னு நான் தர டிக்கெட்டுக்கு ஆசைப்பட்டால் போகலாம், ஏன்னா நம்மளை விட கீழே இருக்குது. ஆனால் நான் பால்கனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா புரியுதா, ஏன்னா வாங்கிட்டு வந்த டிக்கெட் அதுதான். அதனால் நாம் என்ன வரம் வாங்கிக்கணும் வந்துருக்கிறோன்னு ஒன்று இருக்குது. இருந்தாலும் அந்த வரத்தின் படியாக தான் வழியாக போயின்னு இருக்கும். இருந்தாலும் நாம் என்ன பண்ணலான்னு கேட்டோன்னா அதுக்கு தான் தவம் செய்து அதை மாற்றி நமக்கு தகுந்தவாறு கேட்கணும். அது எல்லாத்துக்குமே சில காலங்கள் ஆகும். அது சில நேரத்தில் கிடைக்காமல் இருந்தால் காரணம் இருக்கும், அந்த காரணத்தை புரிவதற்கும் சில நேரம் ஆகும். இதுக்காக தான் நீ எனக்கு கொடுக்கலையாடா அப்படின்னு தெரியணும். ஏன்னு கேட்டால் 4 வருஷமாக கைலாய காட்சி கொடுக்காம அந்த ஆள் இழுக்கடிக்கும் போது நான் சிவபெருமான சங்கையாக திட்டினேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கைலாய மலையை நீ முழுசாக பார்க்கறது என்பது உன்னால் முடியாது. நீ போய் பார்க்கலாம், 58 கிலோமீட்டர் சுற்றி வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் முழுசாக பார்க்கறது உன்னால் முடியாது, யாராலையும் முடியாது. நீ ஏன் அங்கே வரணும்னு ஆசைப்படுற, கைலாயத்தை உன் கையிலே கொடுத்துறன்னு கையில் விட்டார். அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. அதுபோல தான் ஒரு செயல் நாம் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதை வெயிட் பண்ணி என்ன காரணத்துக்காக தடை பண்ணி வச்சுருக்கிறான்னு புரிஞ்சிங்கன்னா போதும். அது புரியும் போது பார்த்தீங்கன்னா சாமி செஞ்சது நல்லதாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் சிவபெருமான்கிட்ட கேட்டு இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாம் எந்த காரணம் கொண்டு எதற்கும் என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதுக்காக கேட்காம விட்டுடக்கூடாது, கேட்டணும். கேட்டதுனால தான் கைலாயம் கிடைச்சிது. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர். ஐயாண்ணா எதேச்சே தான் ரமேஷ் ஐயா சொன்னார், நீங்கள் ஒரு முற்றோதல் வைங்க அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு எதேச்சியாக லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும் தான் கணக்கு பண்ணி வச்சோம். உகந்த நாள் நாங்கள் நாள் பார்க்கல.
கிழமை பார்க்கல. திடீர்னு முடிவு. அங்கே வந்து ஐயா ஒருத்தர் சொன்னார், ஏங்க இன்னைக்கு வச்சிங்க, ஒரு திருவாதிரை நாள் பார்த்து வச்சிருந்தா பரவாயில்லையே அப்படின்னார். அப்போதான் இன்னொருத்தர் சொன்னார், ஐயா இன்னைக்கு தான் திருவாதிரைன்னார். இவ்வளவு கோடை நாளில் சாமிக்கு நாம் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணின்னு இருக்கிறோம். மழை பெய்யுது, மழை பெய்யுது. அப்புறம் இதை விட ஒரு பேர் என்ன? அந்த கைலாயத்தில் சிவபெருமான் இருக்கிறார் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேணும்? இப்போ அவர் சொல்றாரு, நீங்க தவம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ நாம் இல்லறத்தில் இருந்து தவம் செய்வது என்பது பிள்ளைகளை பேணி வளர்த்தல் மட்டுமல்ல, முக்கியமானது என்ன? நான் ருத்ராட்சம் கட்டும்போது கேட்பாங்க, இலவசமாக ருத்ராட்சம் கட்டுறதும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் என்ன செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லு. இதுதான் நீ இதுக்காக செய்யக்கூடிய வேலை. இது உனக்கு கஷ்டமான்னு கேட்பேன், ஈஸி தான். அப்போ நீ கட்டிக்கோ. உணவு நீ என்ன சாப்பிட்றியோ சாப்பிட்டு. ஏன்னா நான் இது கட்டணத்துக்காக நீ மாற்றணும் அப்படின்னாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஐயா சொல்ல மாதிரி நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லிட்டேன்னா தப்பாக எடுத்துக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறான். ஐயா நான்வெஜ் சாப்பிட சொன்னார். முதல்ல இவனா சொல்லலாம் சாப்பிட்லான்னு சொன்னார், ஒருத்தவங்கிட்ட சொல்லுவான். அவன் போய் சொல்லுவான் ஐயா நான்வெஜ் சாப்பிட சொன்னாருன்னு சொல்லுவான். அதுக்கடுத்தவனும் அவன் போய் சொல்லுவான் நான்வெஜ் ருத்ராட்சம் கட்டினா நான்வெஜ் சாப்பிடணுமான்னு சொல்லுவான். அதுக்கு அடுத்தவன் சொல்லுவான் ருத்ராட்சம் கட்டினா நான்வெஜ் சாப்பிட்டா தான் ருத்ராட்சமே கட்டணுமான்னு சொல்லுவான். இப்படியா என்ன பண்ணுவான், கதை மாறி மாறி போயிடும். அதனால தான் நான் ஒரே வார்த்தை சொல்கிறது, நான் சைவமா அசைவமா நான் எதுவும் கேட்கறது கிடையாது. நீ என்ன சாப்பாடு சாப்பிட்றியோ அதை சாப்பிட்டுக்கோ. அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பாடு சாப்பிடணுன்றது அவர் சொல்லுவார். புரியுதா? அவர் சொல்கிற சாப்பாடு நீ மட்டும் சாப்பிட்டீனே வா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதில் நான்வெஜ்ஜு நான் இல்லாத வெஜ்ஜெல்லாம் எதுவும் சொல்ல தேவையில்ல. புரியுதா? எல்லாமே நல்லது தான். ஏன்னா எல்லாமே படைக்கப்பட்டது. அல்லாவை கும்பிட்றோம், கொண்டு சாப்பிட்றான் இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவன் அவனும் கொண்டு சாப்பிட்றான், அவங்களுக்கும் இறைவன் அருள் புரிஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. சைவத்தில் இருக்கிறவன் கொள்ளாத சாப்பிட்றான், அவனுக்கும் இறைவன் அருள் புரிஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. அப்போ கொல்றவனுக்கும் அருள் புரிகிறான், கொள்ளாதவனுக்கு அருள் புரிகிறான்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இறைவனால் வகுக்கப்பட்ட நெறி. அந்தந்த பகுதிக்கு, நம்ம பகுதிக்கு ஏன் இந்த மாதிரி கொல்லாமை நெறியை கொடுத்துருக்குறான்னா அங்கே எல்லா வசதியும் இருக்குது. கொன்று சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே உணவு வகைகள் பஞ்சமில்லாமல் வளருது. காவிரி ஆறு, சோறுடைய நாடு, சோழ நாடு நம்முடைய நாடு. அதனால் பிற உயிர்களை கொண்டு சாப்பிடணும் நமக்கு அவசியம் கிடையாது. ஆனால் பாலைவனம், அரேபியாவில், அரபு நாட்டில் எங்கே விளையுது? விளையிறதே கிடையாது. அவன் என்ன பண்ண, கொண்டு தான் திம்பான். அப்போது பாவம் செய்கிற உயிரை அங்கே பிறக்க வைப்பான், அவன் கொண்டு அவன் திம்பான். அந்த பாவத்தை தொலைக்கிறது இன்னொரு பேர் வேற எங்கேயாவது பிறப்பான், அவ்வளோதான். ஆனால் பிறவி அறுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? சைவ நெறியை கடைபிடிக்க வேண்டும். புலால் உண்ணாமை வேண்டும், புலால் உண்ணுதை தவிர்க்க வேண்டும், சிவபெருமானை வணங்க வேண்டும். அடுத்த பிறவி கிடையாது. இல்லைன்னா அடுத்தடுத்த பிறவி இவர் சொல்றார், உபதேச காண்டத்தில் வரார். பெரியோர்கள் உணரத்தக்க பொருள்கள் 3 பொருள்கள். வேதங்கள் 4, ரிக்கு யசுர் சாம அதர்வனம். தமிழில் சொல்லும் பொழுது அறம் பொருள் இன்பம் வீடு, 4 உறுதி பொருள்கள். இந்த 4 உறுதி பொருள்களையும் நாம் சமய நெறியிலே நின்று நமக்கு உணர்த்தக்கூடிய உறுதி பொருள்கள் 3 இருக்கின்றன. அவை என்ன? சைவ சமயம் சொல்லக்கூடிய 3 பொருள் என்னன்னா பதி, பசு, பாசம். சைவ சித்தாந்தத்துக்கு போனால் முக்கியமான பொருளை இதுதான், கொற்றுவான் கொற்றுவான். அதனால் இந்த 3ஐயும் நாம் உணரணும். இந்த 3ஐயும் உணர்த்துவதற்கு தான் சைவ சித்தாந்தம். பதிக்கு சில விளக்கங்கள், பசுக்கு சில விளக்கங்கள், பாசத்திற்கு சில விளக்கங்கள். இதை ஒன்று தனித்தனியாக பிரித்து போட்டு கற்றுக்கிறது தான் சைவ சித்தாந்த வகுப்பு. அதுதான் காசிப முனிவர் சொல்கிறாரு, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 3 பொருள் பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்கிறார். பதினா யாரு? சிவபெருமான், தலைவன், எல்லாருக்கும் தலைவன்.
முதன்மையான தலைவன். அவன் தான் ஆதின்னு சொல்லுவான். எந்த சமயமாக இருந்தாலும் ஆதி என்றால் முதன்மைன்னு அர்த்தம். முதலாக தோன்றிய நபருக்கு என்ன சொல்றாங்க? ஆதாம்னு சொல்றான். ஆதாம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? ஆதி என்று சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தையிலிருந்து தான் ஆதாம் என்ற வார்த்தையே வந்தது. அவனுக்கு தெரியும். ஆனா நம்ம கிட்ட பக்கத்துல இருந்து மதம் மாறிச்சு இல்லை கூட்டம், அதுகளுக்கு தெரியாது, சொன்னாலும் நம்பாது. நீ பொய் சொல்ற. ஆதாம்னு அப்போந்தே தான் இருக்குது. ஆதின்ற வார்த்தையினுடைய அந்த தொடக்கம் தாண்டா அங்கேருந்து வந்தது, இங்கேருந்து தாண்டா அது போயிடுது. அப்போ ஆதி முதல்வன் என்றால் சிவபெருமானை குறிக்கும் பதின்னு பேர். அதுக்கப்புறம்தான் அவர் ஒவ்வொரு உயிர்களையும் தோற்றுவிக்கின்றார். பசு என்றால் என்ன? உயிர்கள்னு அர்த்தம். உயிர் தொகைன்னு பேர். நாம் எல்லாம் உயிர் தொகைகள், எல்லாமே பசு தான். பசு என்றால் எல்லா உயிரினங்களும் பசு தான். பாசம் என்றால் மாயை. பாசம் என்றால் மாயை. மாயைன்னு என்னது? நமக்கு இது தேவை அது தேவைன்னு கேட்குறோம் பாரு, இது நல்லாகுது அது நல்லாகுதுன்னு ஓடுறோம் பாரு, இதுக்காக கஷ்டப்படுறான் அதுக்காக கஷ்டப்படுறான் பாரு, அது எல்லாம் பாசம்னு பேர். அதுதான் பற்றுன்னு பேர். பற்றற சிவனோடு ஆகினும் பற்றற அப்படின்னு சொல்றார். பற்றற்றான் பாதத்தை பற்றுக திருவள்ளுவர் சொல்றார். நீ யாரை பற்ற வேண்டுமானால் யாரை பற்ற வேண்டும்? பற்றற்றான் பாதத்தை பற்றுக. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் வணங்க வேண்டிய தெய்வம் எது என்றால் பற்றற்ற தெய்வத்தை வணங்க வேண்டும். ஏற்கனவே ஊறப்பட்ட நகையெல்லாம் மாட்டிக்கின்னு நான் இவ்வளோ செல்வ செழிப்போடு தான் இருப்பேன்னு நீ அதை வணங்கி நீ எனக்கு செல்வம் வேணும்னு போய் பற்றின்னு இருந்தனா உனக்கு பற்றி தீரலை. அங்க பற்றற்றவன்னு சொல்லிக்கிற தெய்வம் ரெண்டு தான். ஒன்று சடையாண்டி, இன்னொன்று கோமனாண்டி. 2 ஆண்டி பயலுக. இவனு 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ணல, தனக்கு என்று எதையும் வைத்து கொள்ளாமல் தன்னை நாடி வருபவர்களுக்கு அருள் புரியவர்கள். அவங்க 2 பேருமே பற்றற்றவர்கள். அதனால நாம் வணங்க வேண்டும் என்றால் ஒன்று சடையாண்டிய வணங்கணும், இல்லையா கோமனாண்டிய வணங்கணும். இவன் தனக்குன்னு எந்த அணிகலன்னு அணிஞ்சிக்க மாட்டான், அப்பன் சடையாண்டி. ஆனா அடியார்கள் கேட்டா வாரி வழங்குவான். கோமனாண்டியும் அதே தான். தனக்குன்னு எதையும் வச்சுக்க மாட்டான், ஆனா அடியார்கள் வந்து கேட்டா வாரி வழங்குவான். செல்வம் கோடான கோடியை தருவான். உன்னை அந்த உலகத்தின் உயர்ந்தவனாக மாற்றுவான் கோமனாண்டி. அவனை வணங்கினா போதும். அவன் தான் கோமனாண்டி. அவனை வணங்குறவன் கோடீஸ்வரன். சிவபெருமான் சடையாண்டி, அவனை வணங்குறவன் கோடீஸ்வரன். ஒருத்தவன் வணங்கினான், அவன்கிட்ட என்ன வரம் கேட்டானே தெரியல, அவனுக்கு ஒரு நாடே கொடுத்துட்டான். ஒரு நாடே கொடுத்து நாட்டுக்கே அதிபதி ஆகி வச்சிருக்கான். அவன் என்னடான்னா அங்கேருந்து உட்காந்து சீன் போட்டுனுக்கிறான். புரியுதா? சாமியாரா போனாலும் அவனை மாதிரி போகணும். அவ்வளோதான். அதனால நாம கேட்கறத கொடுக்கிறவர் சிவபெருமான். அதனால தான் அவங்க அப்பா சொல்கிறான் காசிப முனிவர், டேய் நீ யாரையாவது வணங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா யாரை வணங்கணும்? சிவபெருமானை வணங்கு அப்படின்னு காசிப முனிவர் சொல்கிறார். ஏன்னு கேட்டால் அவர் இந்த நாட்டை ஆளும் தகுதியை தருவது மட்டுமல்ல, இந்த பூலோகத்தையே ஆளக்கூடிய தகுதியை உனக்கு தருவார். அது மட்டும் கிடையாது, வானலோகத்தை ஆளக்கூடிய தகுதியை கேட்டாலும் உனக்கு தருவார். இது எல்லா ஆற்றலையும் தரக்கூடிய ஒரே வல்லமை படைத்தவன் யாரு? சிவபெருமான் தான். அவனை போய் சிவனே நின்ன கேட்ட பார்த்தா தவம் இருக்க வேண்டும். அங்கேருந்து கேட்குறான் சூரபத்மன், அப்பா பதி பசு பாசம்னு சொன்னீங்களே, பதினா என்ன அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்றாரு, பதினா என்னன்னு கேட்டீங்கன்னா 5 தொழில்களை செய்யக்கூடிய முதல்வன் தான் பதி. யாரு? அழித்திடல், கொடுக்கிறவன், படைத்தல், படைத்தல், காத்தல், அப்புறம் அடுதல்,
அழித்தல். படைத்தல், காத்தல், அழித்தல். இது ரெண்டுக்கு நடுவில் இன்னும் ரெண்டு இருக்குது, மூணுத்துக்கு நடுவில். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மறைத்தல், அருளல். 5 தொழில்களை செய்பவன் சிவபெருமான், விளையாட்டாக செய்பவன். இந்த தொழிலை செய்யக்கூடிய சிவபெருமான் தான் களத்தினன் பதியது கழற்றும் வேதமே. அந்த சிவபெருமான் தான் தலைவன், பதி என்று வேதங்கள் சொல்லுகின்றன. நான் சொல்லல, வேதங்கள் சொல்லுகின்றன அப்படின்னு சொல்றார். பற்றிகள் இல்லதோர் பரமன் நீர்மையை. பற்று இகல், ஆசை வெறுத்தல், விருப்பு வெறுப்பு. விருப்பு வெறுப்பு இல்லாதவ ஒருவன் யாருன்னு கேட்டால் சிவபெருமான். தனக்கென்று ஒரு விருப்பு, தனக்கென்று ஒரு வெறுப்பு. இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. ஏன்டா இங்கிலீஷில் மார்க் கம்மி, எனக்கு பிடிக்காது. இங்கிலீஷை பிடிக்காதா, இங்கிலீஷ் டீச்சரை பிடிக்காதா? இங்கிலீஷ் டீச்சரை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? கருப்பாகிறாங்க, அதனால் எனக்கு பிடிக்காது. அதனால் இங்கிலீஷில் மார்க் கம்மி. அந்த மாதிரி ஆசிரியரை வச்சு பிடிக்கும் பிடிக்காதுன்னா அவன் மதிப்பெண்ணில் குறைஞ்சி போயிடுவான். அதனால தான் பாடம் படிக்க வந்தால் ஆசிரியரை பிடிக்கும் பிடிக்கலன்னு பார்க்கக்கூடாது. நாம் எதை பார்க்கணும்? பாடத்தை பார்க்கணும். அப்போது நாம் நல்ல தேர்ச்சி பெறலாம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் விருப்பு வெறுப்பு என்று எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளை எனக்கு பிடிக்கும், அந்த பிள்ளை நான் சொன்னதெல்லாம் செய்வான், இன்னொரு பிள்ளை செய்ய மாட்டான், அதனால் பிடிக்காது தாய் சொல்லக்கூடாது. எப்படியாவது அந்த பிள்ளைகளை நெறிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம கடமையை நாம் செய்வோம். திருந்தி அது வழியில் வந்தோன்னா அவங்களுடைய செயல், அது இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய செயல், அவ்வளோதான். நெறிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் பற்று விருப்பு வெறுப்பு இல்லாதவன் சிவபெருமான். இதுதான் சிவபெருமானுடைய தன்மை என்று சிவபெருமானுடைய தன்மையை உரைப்பது என்பது எவராலும் முடியாது. சரி, அப்போ வாங்க போவோம், எதுக்கு வேணால் பேசி நடப்போம்னு நினைக்கக்கூடாது. தெரிஞ்சவர்களும் பேசும். ஏன்னா சிவபெருமானுடைய தன்மையை யாராலும் சொல்ல முடியாதுன்றதுக்காக நாம் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. அப்போ நாம் என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சவர்களும் சொல்லுவோம். குளத்தில் தண்ணி இது போய் குடியா அப்படின்னா அந்த குளத்தண்ணியால் குடிக்க முடியாது. அப்போ போடான்னா போயிட முடியுமா? நமக்கு தேவையானது 2 கை முடிஞ்சு குளிச்சு தான் வரணும், அப்போ தான் தாகம் தீரும். அதனால் சிவபெருமானுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னா சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. நம்ம அறிவுக்கு எட்டனதை தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானுடைய திருவருளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான அறிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அது கடல் மாதிரி இருந்தாலும் கையளவு எடுத்து பருகி அந்த இன்பத்தை நாம் பருக வேண்டும். அதனால் உப்பு கடல் கிடையாது, இது பார்க்கடல், பால் கடல், அள்ளி கொடுக்கும் சிவபெருமானுடைய பெருமை. இந்த 4 வேதங்கள் சிவபெருமானை தலைவன் என்று சொன்னாலும், சிவபெருமானுடைய தன்மைகளை சொன்னாலும், சிவபெருமானின் எல்லா தன்மைகளையும் சொல்லுகின்றனவா என்றால் இல்லை. இன்னும் என்னென்ன தன்மைகள் எல்லாம் சிவபெருமானுக்கு இருக்கின்றன என்று வேதங்கள் இன்றைய வரையிலும் ஆய்ந்து கொண்டிருக்கின்றன, தேடின்னு இருக்குது. அதுகளால என்ன முடியல. அதனால சிவபெருமானை முழுவதுமாக உணர்தல் என்பது வேதங்களாலும் முடியாது. ஆனால் இவன் தான் சிவபெருமான் தலைவன், சிவபெருமான் தான் தலைவன் என்பதை வேதங்கள் சொல்லுகின்றன. அப்பா பதின்னு சொன்ன உடனே சொன்னீங்க, யாரு? சிவபெருமான்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது பசுன்னு சொன்னீங்களே, அது என்ன? யாரு கேட்கறது? சூரபத்மன் கேட்குறான். நம்ம காராமணி குப்பத்து முருகப்பெருமானுக்கு அடியன் எழுதிய பாடலில் ஒரு பாட்டு, நாம் 26வது பாட்டில் ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன்னா, முத்தலை கட்டு முறுக்கி இருக்க எத்தலை பட்டு ஏற்றம் பெறுவேன், கத்தலை கேட்டு கடுதினில் வந்து வத்தலை ஒத்த எந்தனக்கு அருள்வாய். முருகப்பெருமான்ட்ட நான் கேட்டது. அப்போ முதல் வரியில் நான் சொன்ன முத்தலை கட்டு முறுக்கி இருக்க சொன்னது. என்ன சொன்னேன்? முத்தலை கட்டு முறுக்கி இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதுனது நீ. என்ன கேள்வி கேட்டால் நான், நீங்கள் என்ன கேட்கலாம். எழுதுனது நான் தான் இல்லையா? முத்தலை கட்டு முறுக்கி இருக்க அப்படின்னு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 தலை, தலைன்னா கட்டுறது. அந்த 3 தலையும் நம்மளை என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நம்மளை கட்டி இருக்குது. என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை. இதுதான் தலை கட்டுன்னு பேர்.
இந்த மூணும் என்ன பண்ணுது, நாம் இந்த பிறவியில் பிறந்த பிற்பாடு ஆணவம் வந்துடுது. யார்கிட்ட பார்த்து என்ன வார்த்தை பேசுற மனசில் வச்சுக்கோ. இன்னொரு முறை இந்த மாதிரி யான்கிட்ட பேசுற வச்சுக்காத. நான் யார் தெரியும்ல? ஆணவம், கண்மம். நாம் என்ன செஞ்சாலும், என்னதான் நல்லது செஞ்சாலும், நான் எல்லாருக்கும் தான் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாரி வந்து வாய்த்ததோ தெரியலையே. கண்மண்டா கண்மம், வினை பயன். அந்த மாதிரி அதுக்கடுத்தது மாயை. மாயன்றது நாம் நினைப்போம்தான். சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யணும்னு போவோம், கோயிலுக்கு போகலான்னு போவோம். திடீர்னு நண்பன் ஒருத்தன் வருவான், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பீச்சுக்கு வாயேன், கோயில் அங்கே தான் இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம். நானும் வாங்க கூட இருக்க முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வாயான்னு கூப்பிடுவான். சரி நான் மண் போயிடுவோம். இது மாயை. நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று ஈத்துன்னு போவோம், அதில் போய் நாம் மாட்டிக்குவோம். அந்த மாதிரி இந்த ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று தலையும் என்னை கட்டி இறுக்கி என்னை பாடாப்படுத்துகிறது. முத்தலை கட்டு முறுக்கி இருக்க எத்தலை பட்டு ஏற்றம் பெறுவேன். எந்த தலையை பிடித்து, இந்த தலைனா முனை, எந்த தலையை பிடிச்சு நான் ஏறி வருவேன்? இந்த பிறவி துன்பத்தில் கஷ்டப்பட்டு கிடக்கிறேன் நான். இவ்வளவும் என்னை வாட்டி வதைச்சின்னு இருக்குது, நான் எப்படி ஏறி வருவேன்? அதனால் முருகா முருகா முருகான்னு ஒன்றுதான் நான் கூட்டு கத்தின்னு கிடக்கிறேன். என் கத்தலை கேட்டு கடுதினில் வந்து சீக்கிரமாக வந்து, இந்த பையன் எவனோ ஒருத்தன் என்ன முருகா முருகான்னு கூப்பிட்றானே யாரு அப்படின்னு கேட்டு கடுதினில் வந்து வத்தலை ஒத்த. நல்லா வறுமையிலையும் அறியாமையிலையும் கஷ்டப்பட்டு வத்தலாக கிடக்கிறேன். எனக்கு அறிவு ஒன்று கிடையாது. இருந்திருந்தா உன்னுடைய திருவருளை எப்பொழுதோ பெற்றிருப்பேன். இல்லை, அறிவில் வத்தி போய் கிடக்கிறேன். வத்தலாகிய எனக்கு நீ என்ன பண்ணணும்? அருள் செய்ய வேண்டும். 26வது பாட்டில் சொல்லியிருக்கிறார். இந்த முத்தலை கட்டு அப்படின்னு சொன்னதை இவர் அப்படியே கொண்டாந்து இங்கே வைக்கிறார். எங்க பார்க்குறேன்? ஆவிகள் மூழ்கி மூவகை எனும் தலை, மூவகை தலை, அதை தான் முத்தலைன்னு சொன்ன. மூன்று தலை, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று தலைகளிலே இருந்து நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? பிறந்த உயிர்களெல்லாம் துன்புற்று கொண்டிருக்கின்றன. அவற்றிலிருந்து நீக்கி ஆவிகள் உழப்பில, இந்த உயிர்களெல்லாம் எவ்வளோன்றதெல்லாம் சொல்ல முடியாது. உழப்பில அனாதியுள்ளன. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்வினை பின்வினை. இந்த பிறவிலே செய்த வினை, போன பிறவிலே செய்த வினை, இனி செய்ய போகின்ற வினை, இது தனியாக கிடக்குது. இந்த மூணு தலை இல்லாமல் செய்வினைன்னு ஒன்று கிடக்குது. நாம் சொல்லுவோம், எனக்கு எவனோ செய்வினை வச்சுட்டான்னு. உனக்கு எவனோ வைக்கல, நீ செஞ்ச வினை உனக்கு வச்சிருக்கு. ஏன்னா கணியன் பூங்குழனார் சொல்லுவார், விதியின் வழியே உயிர் செல்லுகின்றது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. செத்து போகிறதும் பிறக்கிறதும் புதுசு கிடையாது. தீதும் நன்றும் மற்றவங்க கொடுக்கறது கிடையாது. எனக்கு எவனோ சூனியம் வச்சிட்டான், எவனும் வைக்கல, நீ வச்சதான். நீ ஒரு முறை ஒருத்தவனுக்கு கெடுதல் நினைச்சேன்னா அந்த பலன் மறுமுறை உனக்கு கெடுதலாக வரும். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கச்சேப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் 3 தலைகளை சொல்றாரு. என்னென்னது? ஆணவம், கண்மம், மாயை 3 சொல்லிட்டு அனாதியாக இன்னும் ஒரு கூட்டம் கிடக்குது. இது 3 மட்டும்தான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை ஆட்சிப்படுத்தின்னு நம்மளை கட்டுப்படுத்தின்னு இல்லை. இது இல்லாமல் 2 இருக்குது. அது என்னது? நல்வினை, தீவினை. அது வேற அனாதியாக கிடக்குது. இதெல்லாம் சேர்ந்து இதில் உழண்டுன்னு பெரட்டி எடுத்து நாம் அடுத்த பிறவி இருக்குதா இல்லையான்றது, அடுத்த பிறவியில் பிறந்து இப்படியா பிறந்து இழைத்தே நெம்பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன். கண்டுபிடிச்சவனுக்கு வீடு உற்றவர். சிவபெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள், உங்களுக்கு எல்லா அருளும் தருவார்னு கத்தி கத்தி சிவஞானம் சொன்னாலும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே போனாக வராது. இந்த பகுப்பிலே முறையாக இருந்து இந்த உயிர்களெல்லாம் பிறந்து பிறந்து இழைக்கின்றன. இந்த உயிர் கூட்டங்கள் எவ்வளவு? அப்பா கேட்குறாரு, அப்பா எவ்வளோ உயிர் இருக்கும்? ஏண்டா மோனா, அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேரும் சேர்ந்து, யார்? காசிப முனிவர், மாயை
அங்கே 24,000 கோடி பெற்று வச்சுக்குதுங்க. 2 பேரே இவ்வளோ பெற்றுக்குது அப்படின்னா உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பெற்றதுன்னா எவ்வளோ கணக்கு பண்ணி பாடுறா. அதனால் உயிர் கூட்டங்களை நாம் என்ன பண்ண முடியாது. இந்த உயிர்களெல்லாம் நாம் நினச்சின்னு இருக்கிறோம் பூமியில் பிறக்கிறது மட்டும்தான் உயிர். ஏன்னு கேட்டால் நாம் பூமியில் இருக்கிறோம். கிணத்து தவளைக்கு கிணறு தான் உலகம். ஏரி தவளைக்கு ஏரி பெருசாக இருக்கிறது தெரியும். ஏரி தவளை வந்து கிணத்து தவளைக்கிட்ட கேட்டுச்சுன்னா உலகம் எவ்வளோ பெருசு தெரியுமா? அப்போ கிணத்து தவளை என்ன பண்ணும், இங்கேருந்து இவ்வளோ நீட்டு இருக்குமான்னு குச்சி காட்டும். இல்லைடா இதை விட பெருசுடா என் உலகம் ஏரி. ஏரினா எவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குமா? ஏரினா இவ்வளோ பெருசு இருக்குமா, இவ்வளோ பெருசு இருக்குமா, இவ்வளோ பெருசு இருக்குமா? இதெல்லாம் இல்லை, பெருசு ஏரி. அப்படியா? அப்போ எவ்வளோ பெருசு இருக்கும்? கிணத்து தாண்டி காட்டுது. இந்த கிணறு பெருசு இருக்குமா? இதை விட பெருசுடா, 1000 கிணறு 100,000 கிணறு சேர்ந்த தாண்டா ஒரு ஏரி. வாடா இவனை, உலகண்டத்தை இவ்வளோதான், இன்னும் 100,000 பெருசுன்னு சொல்கிற அப்படின்னு கிணத்து தவளைக்கு ஏரியை பற்றி தெரியாது. ஏரி தவளைக்கு கடல் தவளை பற்றி தெரியாது. அதனால நாம நம்ம உலகத்தில் இந்த பூமியில் பிறந்ததுனால இந்த பூமி மட்டும்தான் நமக்கு தெரியும். நமக்கு இந்தியா தெரியும். மற்ற நாட்டில் பற்றி தெரியுமா? அங்கே போனால் தான் தெரியும். தெரியாத வரையிலும் இந்தியா தான் பெருசு. இந்தியா தெரியாதவன் பாண்டிச்சேரி தான் பெருசு. பாண்டிச்சேரி தெரியாத முதலியார்பேட்டை தான் பெருசு. இங்கிலாந்துன்னா என்ன தெரியுமா? முதலியார்பேட்டை பெருசு இருக்குமா? இல்லைடா அதை விட பெருசு என்ன, மார்க்கெட் பெருசு இருக்குமா அப்படின்னு தான் கேட்பான். காரணம் என்ன? வெளி உலகம் தெரியலன்னு. அதனால் உயிரினங்கள் எங்கெங்கே பிறக்கின்றன? நீரிலே பிறக்கின்ற உயிரினம், பஞ்சபூதங்கள் எல்லாத்திலையும் உயிரினம் பிறக்குது. நல்லா அழகாக சொல்கிறார் காசிபர். நீர், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, எல்லாத்துலேயுமே உயிரினங்கள் பிறக்கிறது. நெருப்பில் உயிரினம் பிறக்குமா? என்னையா சொல்கிற கதையாக இருக்குது. பிறந்த உயிரெல்லாம் சாவடிக்குதுன்னா அது நெருப்பு. ஆனால் நெருப்பில் உயிரினம் பிறக்குமா? நெருப்புலையும் உயிரினம் பிறக்குன்றார். அப்போ நிலத்திலே சில உயிரினங்கள், நீரிலே சில உயிரினங்கள், காற்றிலே சில உயிரினங்கள். காற்றில் உயிரினம் இருக்குதா? இருக்குது. அச்சின்னு இங்கே தும்புனா அடுத்த 1 மணி நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற அச்சின்னு தும்புறார். காரணம்னா காற்றுல வைரஸ் போய் பரவுது, அவருக்கு தும்மல் வருது. காற்றுல உயிரினங்கள் இருக்கிறது. அப்புறம் ஆகாயத்தில் உயிரினங்கள் இருக்கிறது. நெருப்பிலேயும் உயிரினங்கள் இருக்கிறது. அதுதான் இப்போ நாம் சொன்னோம். நாம் கிணத்து தவளை. நமக்கு நிலத்தில் இருக்கிறதுனால நிலத்தில் உயிரினம் மட்டும்தான் நமக்கு தெரியும். நெருப்பில் போய் பிறந்து நெருப்பில் அப்படி நீஞ்சின்னு பார்த்தோம்னா தெரியும். அங்கே பார்த்தோம் எங்கே இருந்துடா வரேன் நம்மளை கேட்பான். அதனால் அதுக்கான ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆனால் நெருப்பிலே உயிரினங்கள் பிறக்கின்றன. காசிபரும் சொல்கிறாரு. ஏற்கனவே பெரிய புராணத்தில் சொல்லும்போது இதே அவரும் சேக்கிழாரும் சொல்லியிருந்தார். அதனால் 5 வகையான பூதங்களிலேயும் உயிரினங்கள் பிறக்கின்றன. நிலத்தில் பிறக்கிற உயிரினத்தை நம்மளால் எண்ணி சொல்ல முடியல. அப்போ பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்மளால் சொல்ல முடியாது. மக்களாம், நிலத்தில் யார்? மக்கள். விலங்குமாம், விலங்குகள். மாசில், வானிடை, புக்குளம், வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பறவையில் 2 வைக்கிறார். புல்லினங்கள், பெரிய பறவை இனங்கள், பூச்சி இனங்கள். பூச்சி கூட பறக்குது. ஈ பறக்குதுனாக்கா ஈயும் கழுகும் ஒன்றாயிடுமா? கழுகும் தான் பறக்குது, ஈயும் தான் பறக்குது. கழுகு பார்த்தே நீயும் தான் பறக்கிற நானும் தான் பறக்கிறேன், என்ன பெருசா அப்படின்னு சொன்னால் புரியுதா? ஈ ஒரு அனல் பட்டால் ஈ செத்து போயிடும். கழுகு அப்படி கிடையாது. அதனால் அந்த மாதிரி பறவைகள், புல், அதுக்கப்புறம் அதில் மிக்கதான் விரமும் மரமும் புல்லாய். அதுதான் மாணிக்க வாசகர் அழகாக சொல்லார். புல்லாய் பூடாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் வல்லசுரராய் மனிதராய் தேவராய் பேயாய் கணங்களாய். எல்லாமே. பேய் கூட உயிர் தான். அது உடம்பு கிடையாது, அவ்வளோதான். அது உயிராக தான் இருக்குது. அது சாவலை. செத்து போச்சுன்னா ஆன்மாவோட போய் இறைவனுடைய திருவடியில் அடைஞ்சிரும். அதனால் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய். வல்லசுரர் கடைசியில் வரான், மனுஷனை தாண்டி வரான் அவன். அப்புறம் தான் தேவர் வராங்க. இந்த மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன். திருப்பி 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 பிறந்து கிடக்கிறேன். நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நானும் பல பிறவியாக பிறந்து தான் இருக்கிறேன். அவ்வளோ சீக்கிரத்தில் சாக மாட்டேன். நான் இந்த பிறவியில் எனக்கு பிறவி போகுதுன்னு நான் சொல்லவே இல்லை. தயவு செய்து சொல்லலை.
எனக்கு முக்தியை கொடு, அடுத்த பிறவி வேண்டான்னு நான் சொல்லலை. எப்போ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, சிவபெருமானே இந்த உலகம் எப்பொழுது சிவமே தலைமையாக கொண்டு, சைவமே தலைமையாக கொண்டு, சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்று வணங்குகிறதோ அப்போது எனக்கு முக்தியை கொடு. அது வரலும் கொடுக்காது. எனக்கு இந்த பிறவியிலே உன்னுடைய பெருமையை பேச முடியாத போது எனக்கு என்ன பண்ணணும், இந்த பிறவிக்கான செயல்பாட்டை முடிச்சிரு. வருவேன். ஆமா. ஏன்னா இந்த ஆன்மாக்கள் அழியாத ஆன்மாக்கள். அப்படி இந்த பிறவிகள் எல்லாம் இத்தனை பிறவிகள் பிறந்தாலும் ஒரு சிலது கருவா அம்மா அப்பா ஒன்று சேரும்போது கருவா தோன்றும். தோன்றி குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே இறந்தே பிறக்கும். இறந்தே அதாவது கருவாக தோன்றி பிறப்பதற்கு முன்பாகவே இறந்து விடுதல். ஒரு சிலது என்ன பண்ணும், பிறந்து அம்மானு கத்தும், அப்படியே போயிடும். பிறந்து இறத்தல், அதுக்கப்புறம் பிறந்து சில நாள் இருந்து இறத்தல், பிறந்து காலை பருவம் எய்தி இறத்தல், திருமணமாகி ஒரு பொண்ணுக்கு கணவனாக மாறிட்டு அதுக்கு தேவையான இன்பத்தை எல்லாம் கொடுக்காமலே சித்துறது. அப்படி அதுக்கப்புறம் பிள்ளைகளை பெற்றுட்டு செத்து போயிடுறது. பிள்ளைகளை வளர்க்கறது கிடையாது. அப்புறம் பிள்ளைகளை வளர்த்து இறந்து போதல். இந்த மாதிரி பிறத்தல் இறத்தல் என்பது நம்முடைய விருப்பிலே கிடையாது. எல்லாம் நாம் சென்ற பிறவியிலே எவ்வளோ வினைகள் செய்திருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அமைவது. அதனால் பிறத்தல் என்பது இதன் பொருட்டாக அமைவது என்று உலக உயிர்கள் எப்படியெல்லாம் பிறக்கின்றன, எப்பொழுது இறக்கின்றன என்பதை பிள்ளைகளுக்கு அவர் சொல்றார். எத்தனை உயிர்கள் பிறந்தன, எத்தனை உயிர்கள் இறந்தன, எத்தனை உயிர்கள் பிறந்து இருக்கின்றன என்பது யாராலும் எண்ண முடியாது. இதுக்கு அவர் என்ன சொல்றாரு, துகள் அப்படின்னு சொல்றார். இது கதிர் ஒளியில் தோன்றுகின்ற துகளை போன்று எண்ண முடியாது. நிறைய பேர் நாம் கூரை வீட்டில் இருந்திருப்போம். இப்போ இருக்கிற வீட்டில் கூட இருந்தாலும் ஜன்னலை சாத்திட்டு இருந்தோம்னா ஜன்னல் சந்து வழியாக சின்ன ஒளி வந்து நம்ம வீட்டில் படும். அப்படி படும்போது பார்த்தோன்னா அந்த சந்துலேருந்து ஒரு லைட் அப்படி நீட்டாக வந்து வெளிச்சமாக வரும், பார்க்கலாம். அந்த ஒளியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான துகள்கள் அலையும். இப்போ இதுவரையிலும் பார்க்கலாம், இனிமேல்ட்டு பாருங்க. கோடிக்கணக்கான துகள் ஒரு சின்ன ஒளியில் இருக்குது. அப்போ எல்லா கதிர் ஒளியிலையும் எத்தனை துகள்கள் இருக்கின்றனவோ அத்தனை உயிர்கள் இருக்கின்றன. அதை நம்மால எண்ணி சொல்ல முடியாராம் அவனே அப்படின்னு சொல்றார். இந்த அளவில் நாம இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் சரவண பவ. ஓம் நம சிவாய. சிவசுப்பிரமணியனுக்கு அரோஹரா. காராமணி குப்பத்து அரசனுக்கு அரோஹரா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. போற்றுவான் நமச்சிவாய். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பரும் பரம்பொருளே வடிவாக தோன்றியிருக்கக்கூடிய முருகப்பெருமானும் இந்த கந்த புராணத்தை இதுகாரம் செவிமடுத்த அன்பர்கள் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு தங்களுடைய மனதிலே என்ன வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த வேண்டுதலை எல்லாம் ஏற்று அருள்புரியுமாறு வேண்டுகின்றோம். போற்றுவோம் நமச்சிவாய். வாங்க வழிபாட்டுக்கு போகலாம்.